ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஹெல்த்தியான குயிக்காக அண்டு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டு தாங்க. இது என்ன அப்படின்னா புரோக்கன் வீட், அதாவது கோதுமை ரவை தாங்க. இந்த கோதுமை ரவையில் வந்துட்டு விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிருங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த கோதுமை ரவை வச்சு அடிக்கடி நிறைய ஃபுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க. நீங்கள் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், நைட்டு டின்னராகவும் கூட நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுப்பில் கடாயை வச்சுட்டுங்க. கடாய் சூடானதும் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சமையல் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நைட்டு டின்னராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தீக்ஷன் குடிக்காக நைட்டு டின்னராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நார்மல் சமையல் எண்ணெய் தாங்க ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் நான் சின்னதாக வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஒரு சிலர் வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, கோதுமை ரவை வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா குக்கரில் வச்சு விசில் விடுவாங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு நான் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக சின்னதாக வந்துட்டு தக்காளி வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டுங்க. லைட்டாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கோதுமை ரவையில் வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி குக்கரில் விசில் விட்டு செய்வாங்கங்க. அது எப்படின்னுட்டு நான் இன்னொரு வீடியோவை நான் போடுறேன், அதையும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அடுத்தது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா தண்ணி சூடாகி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாங்க. கோதுமை ரவையை வந்து நான் தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் கோதுமை ரவையை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்கிறேன். கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தீக்ஷன் குடிக்கு வந்து டின்னர் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் நான் ஆட் பண்ணாமல் நான் செய்கிறேங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்யும்போது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை நான் அது போடுறேன். அடுத்தது இப்போ லைட்டாக வந்து பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் குழந்தைங்க காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பர் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கோதுமை ரவை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இதை நல்லா கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. தீக்ஷன் குட்டிக்கு வந்து நான் வீக்லி ஒன்ஸு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக இந்த கோதுமை ரவையை வந்து நான் கொடுத்துருவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.